இங்கே பாருங்கள், தண்ணி வந்து பாய 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 இதெல்லாம் வந்து கீழே மரத்தை சுற்றியுமே தான் மண் பறித்து உக்காந்துட்ருக்குங்க. ஏன்னா எப்படியும் தண்ணி கட்டுறாங்க இல்லையா, மரத்தை சுற்றியுமே தான் இருக்கும். இப்போ தண்ணி வந்து பாயும் போது இப்போ மேலே ஏறி வந்துடும். இன்னும் எவ்வளோ எறும்பு வரும். இந்த மரம் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா எறும்பாகவே இருக்கும். நான் பாதி மரம் தான் காமிக்கிறேன். அந்த பக்கம் தண்ணியில் தான் கால் வைக்கணும். திருப்பி பாருங்கள், இப்போ தண்ணி வற்றிருச்சுன்னா திருப்பி இது ஃபுல்லும் மரத்துலேருந்து திருப்பி கீழே இறங்கி திருப்பி சுற்றி உக்காந்துக்குங்க. எவ்வளோ புத்திசாலியாக இருக்குதுக்கு பாருங்கள் எறும்புங்க கூட. வெயிலுக்கு குளுமையாக எங்கெங்கே இருக்குதோ அத்தனையும் நாய் போனால் எல்லாமே பாருங்கள் மேலே வரைக்கும் போயிடுது. அப்படி சுற்றிட்டு இருந்தால் கொஞ்ச நேரத்தில் தண்ணி வற்றிடுச்சுன்னா திருப்பி வந்து அதே குழுன்னு இருந்துக்கிறது. அதே மாதிரி இந்த எறும்புங்க அவ்வளோ கடிக்காது, சீக்கிரமாக கடிக்காதுங்க. ஆனால் வந்து இந்த சின்ன எறும்புங்க நல்லா கடிச்சிடுதுங்க. இதுங்க வந்து கண்ணுக்கும் சீக்கிரம் தெரிஞ்சிடும். ஆனால் அந்த சின்ன எறும்புங்க கண்ணுக்கும் சீக்கிரம் தெரியாது. தெரியாமையே இந்த தென்னை மரத்தில் சாஞ்சிட்டோம், அவ்வளோதான். இங்கே பாருங்கள் எவ்வளோ எறும்பு.